Hi friends, இது Pankaj Nalabagam first time channel video பார்க்கறவங்க மறக்காம சேனலை subscribe பண்ணிக்கங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முருங்கைக்கீரை குழம்பு பார்க்க போறோம். முதல்ல துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். இத நல்லா கழுவி பெருங்காய கட்டி மஞ்சத்தூளோட குக்கர்ல 3 விசில் வெச்சி வேக வெச்சி தனியா வெச்சிடலாம். முருங்கைக்கீரையை கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். தேவையான பொருட்களை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் கருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். இதோட மிளகு, சீரகம், மிளகாய் வத்தல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சிவப்பாக வறுத்து வச்சிடலாம். முருங்கைக்கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் வாரத்துக்கு 2 முறை இதை உணவில் சேர்த்துக்கினா ரொம்ப நல்லது. விட்டமின் சியும் புரோட்டீனும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி இதை உணவில் சேர்த்துக்கணும். இப்போ இதோட துருவிய தேங்காயும் சேர்த்து மிக்சியில் நல்லா விழுதாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த முருங்கைக்கீரை குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். கசப்பே தெரியாது. இந்த முறையில் பண்ணோன்னா எல்லா வித சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த கடாயில் தண்ணீர் விட்டுக்கலாம். தண்ணீர் ஒரு அளவுக்கு பார்த்து விட்டுக்கலாம். கீரை வேக வைக்கிற அளவுக்கு தண்ணீர் இருந்தால் போதும். இப்போ இதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2லேருந்து 3 நிமிஷத்தில் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம கழுவி வச்சிருந்த முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடலாம். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை கலர் மாறாமல் இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு கீரையை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த கடாயில் அரைத்த முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். கலர் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வைத்த துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையில் புரத சத்தும் விட்டமின் சியும் அதிகமாக இருக்குது. இரத்த சோகையை நீக்கும். அது மட்டும் இல்லை, இந்த முருங்கைக்கீரையை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணுன்னா நமக்கு தலைமுடி நீளமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம அரைத்து வைத்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சத்து மிகுந்த இந்த முருங்கைக்கீரை குழம்பை நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ முதல்ல இதுக்கு தாளிப்பிற்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதோட கடுகு, சீரகம், மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை குழம்புல கொட்டிடலாம். ரொம்ப டேஸ்டான சுவையான முருங்கைக்கீரை குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு வறுவல். இப்போ உருளைக்கிழங்கை நல்லா கழுவி குக்கரில் வேக வச்சிடலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஏற்கனவே வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கை தோல் உரித்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகும். இதுக்கு நான்ஸ்டிக் மாதிரி எடுத்துக்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் கடுகு தாளிச்சிடலாம்.
இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கேஸ்ட்ரிக்காக இருக்கும், அதனால் பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணுன்னா அது உடம்புல கேஸ்ட்ரிக் உண்டு பண்ணாது. இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதோட மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருந்த உருளைக்கிழங்க இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பை. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இது நல்லா ஃப்ரை ஆனால் தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சாப்பிடும்போது நமக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்காக. நமக்கு சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் தயாராகிடுச்சு.